வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். கேரளா மற்றும் கர்நாடகாவில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. குறிப்பாக காவிரி ஆற்றின் முக்கிய நீராதாரமாக விளங்கும் கர்நாடகாவின் கபினி கிருஷ்ணராஜசாகர் அணை நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை வெளுத்து கட்டுகிறது. இதனால் அந்த அணைகள் முழு கொள்ளளவை எட்டின. அணைக்கு வரும் நீர் அப்படியே திறந்துவிடப்படுகிறது. இந்த இரு அணைகளில் இருந்து மட்டும் இப்போது வினாடிக்கு 1,50,000 கன அடி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. தண்ணீர் அப்படியே காவிரி ஆறு வழியாக தமிழகத்தை நோக்கி ஓடி வருகிறது. காவிரி ஆற்றில் படிப்படியாக நீர்வரத்து உச்சம் தொட்ட வண்ணம் உள்ளது. வெள்ளிக்கிழமை மாலை நிலவரப்படி ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 1,00,000 கன அடியாக இருந்தது. இப்போது மேலும் நீர்வரத்து உயர்ந்து வினாடிக்கு 1,15,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. காவிரியில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுவதால் ஒகேனக்கல் ஐந்தருவி, சினி அருவி, மெயின் அருவிகள் மூழ்கின. அங்கு பரிசல் இயக்கவும் அருவிகள் ஆற்று பகுதிகளில் குளிக்கவும் விதித்த தடை 12வது நாளாக இன்றும் தொடர்கிறது. காவிரியில் தொடர்ந்து வெள்ளம் அதிகரிப்பதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்து கலெக்டர் சாந்தி உத்தரவிட்டுள்ளார். ஆற்றை ஒட்டி தாழ்வான பகுதியில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லும்படி அவர் அறிவுறுத்தியுள்ளார். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து பல மடங்கு அதிகரித்து இருப்பதால் அணை வேகமாக நிரம்பி வருகிறது. 120 அடி உயரம் கொண்ட அணை விரைவில் நிரம்பும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் தனியார் இன்ஜினியரிங் கல்லூரி மாணவர்கள் 5 பேர் ஒரு சொகுசு காரில் ஆசனூர் மலைப்பகுதிக்கு புறப்பட்டனர். வடவள்ளி கிராமம் அருகே சென்றபோது தாளவாடியில் இருந்து தக்காளி ஏற்றி வந்த மினி வேன் மீது கார் பயங்கரமாக மோதியது. இந்த விபத்தில் காரில் பயணித்த மாணவர்கள் முகில் நிவாஸ், தர்மேஷ், ரோஹித் ஆகிய 3 பேர் ஸ்பாட்டிலேயே பலியானார்கள். படுகாயமடைந்த மற்ற 2 பேரும் ஈரோட்டில் உள்ள தனியார் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டனர். சத்தியமங்கலம் போலீசார் விசாரிக்கின்றனர். கேரளாவில் பிரபலமான சேற்று கால்பந்து போட்டி நீலகிரி மாவட்டத்தில் பிரபலமடைந்து வருகிறது. இப்போட்டி பந்தலூர் அருகே மாநில எல்லையான தாளூர் பகுதியில் உள்ள நீலகிரி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் கோலாகலமாக துவங்கியது. இப்போட்டியை கல்லூரி செயலாளர் ராஷித் கசாலி துவக்கி வைத்தார். மழை பெய்யும் போது நெல் நாற்று நடவு செய்வதற்காக தயார்படுத்தப்பட்ட சேற்றுடன் தண்ணீர் நிறைந்த வயல்வெளியில் சேற்று கால்பந்து போட்டி நடத்தப்பட்டது. மாணவர் மாணவியர் என தனித்தனியாக அணிக்கு 5 பேர் வீதம் களம் இறங்கினர். 10 நிமிடம் மட்டுமே விளையாடப்படும் இந்த போட்டியில் முறையான பயிற்சி பெற்ற வீரர்கள் மட்டுமே பங்கேற்க இயலும். சாதாரண தரைத்தளத்தில் பந்தை கடத்தி செல்வது போல் சேறு கலந்த தண்ணீரில் பந்தை கடத்தி செல்வது எளிதான காரியமில்லை. பயிற்சி பெற்ற கல்லூரி மாணவர்கள் பல்வேறு அணிகளாக பிரிந்து சேற்று கால்பந்தில் தங்கள் திறமையை வெளிக்காட்டியது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. இந்த மழை காலத்துல நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் அவங்க மன்சூன் ஃபெஸ்ட் நடத்திட்டு இருக்காங்க. 2024 எடிஷன் இது அப்போ மன்சூன் ஃபெஸ்ட்ல நம்ம 2 ஈவெண்ட்ஸ் தான் நடத்துறோம். ஒன்று மட் ஃபுட்பால் ஃபார் பாய்ஸ், அதே மாதிரி மட் த்ரோபால் ஃபார் கேர்ள்ஸ். நம்ம பார்த்தோம்னா நார்மல் ஃபுட்பால் மாதிரி கிடையாது. நார்மல் ஃபுட்பால் நம்ம சாதா கிரவுண்ட்ல தான் ஆடுவோம். ஆனா இங்க மட் ஃபுட்பால் எப்படின்னா இதே மாதிரி நேரத்துல நாம ஆடுவோம். லைக் இந்த மழை டைம்ல நாம சாதா கிரவுண்ட்ல போய் அப்படிலாம் ஆட முடியாது. கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஏன்னா ஸ்லிப்பரியா இருக்கும், வழுதும். ஸோ இந்த மாதிரி இடத்துல எப்படின்னா கொஞ்சம் கூட கஷ்டமா இருக்கும், ஓடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதே மாதிரி பாசஸ் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், போடுறதுக்கு செட் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதே மாதிரி நம்ம நடந்து போறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா இந்த மாதிரி டைம்ல இருந்து இதே மாதிரி இடத்துல ஆடுறது கொஞ்சம் புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும், நல்ல கொஞ்சம் மெமரிஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் மட் ஹேண்ட்பாலும் வருது ஃபார் கேர்ள்ஸ்க்கு. கேர்ள்ஸ் இது சேம் மாதிரி தான் நம்ம ஃபுட்பால் ஆடுறது அவங்க கையில ஆடுவாங்க. கோல் 2 சைடுமே கோல் இருக்கும். இது இதே மாதிரி தான் மன்சூன் டைம்ல மழை காலத்துல தான் இதே மாதிரி ஆடுவாங்க. சேம் இதே மாதிரி கிரவுண்ட்ல தான் ஆடுவாங்க. மாணவர்களுடன் கல்லூரி மாணவிகளும் இணைந்து ஹேண்ட்பால் எனப்படும் கைகளால் பந்தை கடத்தி சென்று கோல் அடிக்கும் போட்டியில் பங்கேற்று சாதித்தனர். சேறு கலந்த தண்ணீரில் மாணவிகள் கையில் பந்தை கடத்தி சென்று கோல் அடித்தது அனைவரின் பாராட்டையும் பெற்றது. சேற்று கால்பந்து போட்டியில் பிஎஸ்சி ஃபைனான்ஸ் பிரிவு மாணவர்கள் முதலிடம் பெற்றனர். பிஎஸ்சி சைக்காலஜி மாணவர்கள் 2ஆம் இடம் பிடித்தனர். மாணவிகளுக்கான போட்டியில் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிரிவு முதலிடம் பெற்றது. பிசிஏ அணி 2ஆம் இடம் பெற்றது. வெற்றி பெற்ற அணிகளுக்கு ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்தன்று பரிசுகள் மற்றும் கோப்பைகள் வழங்கப்படும். மாணவர்கள் கூறுகையில் இளைய தலைமுறையினர் சேற்றில் கால் வைப்பதையும் மழையில் நனைவதையும் தவிர்த்து வருகின்றனர். இதற்கு மாற்றாக மழையில் நனைந்து சேற்று நீரில் கட்டி புரண்டு கால்பந்து விளையாடும் போது உடல் திறன் மேம்படுவதுடன் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும் என்றனர். இதற்கான ஏற்பாடுகளை கல்லூரி உடற்கல்வி இயக்குநர் சரீல் வர்கீஸ், பயிற்சியாளர் சத்யன் தலைமையிலான குழுவினர் செய்தனர்.
திருவாரூர் மாவட்டம் கரைப்பாளையம் ஊராட்சியில் சிப்காட் தொழில் பூங்கா அமைப்பதற்கான இடத்தை அமைச்சர் ராஜா, எம்எல்ஏ கலைவாணன், கலெக்டர் சாருஸ்ரீ ஆகியோர் ஆய்வு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ராஜா, விவசாயிகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லாத வகையில் தொழில்பேட்டை கொண்டுவரப்படும் என உறுதியளித்தார். அடுத்த மாதம் அமெரிக்கா முதலீட்டு பயணம் உறுதியாயிருக்கு. நீங்களும் போறீங்க, அது எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க சார்? அதாவது தலைவர் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. அவர் கன்ஃபார்ம் பண்ண அப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன். கன்ஃபார்ம் டெஃபினட்டாக போகிறோம். என்ன தேதின்றது கன்ஃபார்ம் ஆகல. கலந்துக்கிறாங்களா வராங்களா? முதலமைச்சர் தான் சட்டசபையிலே சொல்லியிருக்கேன். முதலமைச்சர் வர்றதுக்காக தான், அவர் தேதிக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவர் தேதியில் அங்கே வந்து 3-4 முக்கிய நிறுவனங்களோட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்து வருவதற்கான வாய்ப்புகள் மிக பிரகாசமாக. ஏற்கனவே பரந்தூர் விமான நிலையமாக இருக்கட்டும், அல்லது அதுக்கப்புறம் அமைக்கப்பட்ட தொழில் பூங்காக்கள், உணவு பூங்கா எது இருந்தாலும் சரி, விவசாய நிலங்களை எடுத்து எந்த பகுதிகளிலும் விவசாய நிலங்களை எடுத்து அதே மாதிரி குறிப்பாக அங்கே இருக்கும் விவசாயிகளுக்கு எந்த ஒரு பாதிப்புகளும் இல்லாமல் தான், அதே மாதிரி விவசாய பெருங்குடி மக்களோட ஒப்புதல் இருந்தால் மட்டும்தான் எந்த இடத்துலையுமே வளர்ச்சி வரும். மத்திய பட்ஜெட்டில் தமிழகம் ஓரங்கட்டப்பட்டதாக கூறி மாநில அளவில் திமுக கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகிறது. விழுப்புரம் வடக்கு மாவட்டம் சார்பில் நகராட்சி திடலில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கனிமொழி எம்பி கலந்து கொண்டார். தமிழ்நாட்டை சேர்ந்தவர், மதுரையில் பிறந்தவர். ஸ்கூல் எங்க படிச்சாரு தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? இதே விழுப்புரத்துல சேக்ரட் ஹார்ட் கான்வென்ட் ஸ்கூல்ல தான் வந்து அவரோட ஸ்கூலிங் பிரைமரி எஜுகேஷன் இதே விழுப்புரம் தொகுதியில தான் அவர் வந்து படிச்சவர். தமிழ்நாட்டை சேர்ந்தவர், மதுரை மண்ணில் பிறந்தவர். அதுக்கப்புறம் காலேஜ் வந்து திருச்சியில, அதுவும் கிடையாது. மொத்தமா பட்டணமும் பறக்க போட்ட கதையில தான் வந்து நம்ம தமிழ்நாட்டை பண்ணிருக்காங்க. அதை எதிர்த்து தான் இன்னைக்கு வந்து நம்ம வந்து மாநில தழுவிய நம்மளுடைய கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எல்லாரும் கேட்பீங்க, இது என்ன பெரிய விஷயம், அவங்களோட கூட்டணியில் இருக்கிற மற்ற கட்சிகளுக்கு வந்து நிதியை ஒதுக்கிட்டாங்க, நம்ம எவ்வளவு வரி கட்டுறோம்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த வரியில இருந்து திருப்பி நமக்கு எவ்வளவு கொடுக்க போகுதுன்ற கணக்கை மட்டும் உங்க முன்னாடி நான் முன்வைக்கிறேன். ஒவ்வொரு 100 ரூபாய் வரி வசூலுக்கும் தமிழ்நாட்டில் நமக்கு வந்து திருப்பி கொடுக்கப்படுறதாக 2018-19 ஆண்டு நம்ம 100 ரூபாய் வரி கட்டினோம்னா நமக்கு 27 ரூபாய் தான் திருப்பி கொடுத்திருக்கு மத்திய அரசாங்கம். அதே மாதிரி 2019-20ல 24 ரூபாய் தான். 100 ரூபாய் நம்ம வரி கொடுத்தோம்னா 24 ரூபாய் தான் திருப்பி கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி 2020-21ல 100 ரூபாய் வரி கட்டினா 26 ரூபாய் தான் நமக்கு திருப்பி கொடுக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டுக்கு. அதே மாதிரி 21-22ல 28 ரூபாய் தான் திருப்பி கொடுக்கப்பட்டிருக்கு. 22-23ல 24 ரூபாய் தான் திருப்பி கொடுக்கப்பட்டிருக்கு. அதே வந்துட்டு பாஜக ஆளுகின்ற உத்தரப்பிரதேசத்துக்கு 5 ஆண்டு காலத்துல எவ்வளவு வரி வசூலிக்கப்பட்டு தெரியுமா? 3,41,000 கோடி. அதுல அவங்களுக்கு கொடுத்திருக்க நிதி வசூலிக்கப்பட்டது 3,41,000 கோடி. ஆனா கொடுக்கப்பட்டிருக்கிறது 6,91,000 கோடி. அதோட இரட்டிப்பாக உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு, ஏன்னா அது வந்து பாஜக ஆளுகின்ற அரசாங்கம் என்ற தொட்டு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 100 ரூபாய்க்கு 220 ரூபாய் அவங்களுக்கு திருப்பி கொடுக்கப்பட்டிருக்குன்றதுதான் இன்றைய உண்மை. அப்ப நம்மளாம் எங்க சொல்ல போயிட்டோம்? நம்ம வந்து இவ்வளவு 100 ரூபாய் நம்மளுடைய முத்தமிழ் டாக்டர் கலை பிரிட்டிஷ் காலகட்டத்தில் கூட இவ்வளவு மோசமா இல்லைங்க. பிரிட்டிஷ்காரன் திருநான்னா அவன் நம்ம சொந்த நாட்டுக்காரன் கிடையாது. நம்மளுடைய சொத்தை எடுத்துட்டு போய் அவங்க கண்ட்ரியில வச்சான். அதை விட மோசமா நம்ம சொந்த நாட்டுக்காரனே நம்ம கிட்ட திருடிட்டு இருக்கிறது தான் இன்றைய மத்திய பட்ஜெட் என்றதை உங்களுக்கு புரிய வைப்பதற்காக தான் இப்படி ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் அரேஞ்ச் செய்யப்பட்டிருக்கிறது.